அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஒரு 2 இயர்ஸோட கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2022-23 கொஸ்டின்ஸில் கேட்டது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதாவது பாட்னியை பொறுத்த வரைக்கும் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், ப்ளஸ் வந்து 11th குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்னு இருக்கும். சரிங்களா, அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எந்த கொஸ்டினுமே படிக்கலை. ஸோ இனிமே தான் படிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டினையாவது கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இதில் 3 கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3ல் எதையாவது ஒரு 2 அல்லது முடிஞ்சால் 3மே படிங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் படிக்கிறேன் அப்படின்னா மினிமம் நீங்கள் பாஸ் மார்க் இந்த மாதிரி எடுக்கலாம். 3 பேப்பரையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு 50+ இந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை சார் நான் வந்து சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே படிச்சிருங்க. ப்ளஸ் வந்து நம்ம லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அல்லது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முக்கியமான கொஸ்டின் ப்ளஸ் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, பியூர் சயின்ஸு, சுவாலஜி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டினு. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்கு கண்டிப்பாக ஒரு 8, 9 அல்லது 10 வரும். 5 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா, 5லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து இன்டீரியராக இருக்கும். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 மார்க். சரிங்களா, இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, இந்த ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ்லாம் நிறைய டைம் கேட்கக்கூடியது. ஏன்னா இது வந்து புக் பேக் கொஸ்டின். அதே போல் இந்த யூ ஸ்டீல், அதுக்கடுத்து ஹேப்ளோ ஸ்டீல் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா, பிளக்டோ ஸ்டீல் அதெல்லாமே படிச்சிருங்க. அதைப்பு சிறுகுறிப்பு வரைக்கும் இந்த 20வது கொஸ்டின் பாருங்கள், நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது. இதுக்கான மலர் சூத்திரம் நம்ம எழுதணும். பூ வெடிச்சதில்னா என்ன, பூக்கம்புச்சதில்னா என்ன, இருபால் மலர்னா என்ன, இது எல்லாமே அந்த மலரோட வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம், அல்லது மலர் சூத்திரம்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா அதை வந்து எழுதணும். அதுக்கடுத்து 21 இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். சரிங்களா, எவ்வாறு வகைப்படுத்துவாய் அந்த வகைப்பாடு இருக்கும். சென்ட்ரோமீரின் அமைவிடத்தை பொறுத்து குரோமோசோம்களின் வகை. அதுக்கடுத்து சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன, நொதிகள் வரையறு, இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின் இது வந்து 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக் படிச்சிருங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு நிறையா 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் சரிங்களா அப்படின்னா கண்டிப்பாக புக் பேக்கில் கூட எல்லா 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ் படிச்சிருங்க. இங்கே 2 மார்க்ஸ் பாருங்கள். தண்டின் பண்புகள், வைரஸின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்பு, சூலகத்தின் படம் வரைந்த பாகங்களை குறி, சிற்றினமயிறு, மைட்டாசிஸோட சிறப்பியல்பு, இந்த நியூக்கிள். சரிங்களா, இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. பப்ளி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே அதைப்பு பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஸ்டினு. அகாரிகஸில் காணப்படும் மைசியங்களின் வகை, அதுக்கடுத்து உட்கருவின் பணிகள். சரிங்களா, இது ஒரு கொஷின். அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஷினு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்த்து வச்சுங்க. எல்லாமே புக் பேக் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் வந்து அதிகம். ஸோ 11th பாட்னியை பொறுத்த வரைக்கும் அந்த பயாலஜி பாட்னியாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் இதில் பாருங்கள். பூஞ்சைகளால் தாவரங்களில் ஏற்படும் நோய்கள், இந்த பிளக்டோஸ்டீல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து அவிசீனியா ட்ராஃபா வேறுபாடு, இந்த 19 கூட்டுக்கணியை திறக்கணியிலேருந்து வேறுபடுத்துக்கு இது படித்து வச்சுருங்க. இந்த 20வது கொஸ்டின் பாருங்கள், ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ பார்த்தோம். கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கியின் முக்கியத்துவம், மைட்டாசிஸ் அல்லது மறைமுக பழுப்போட முக்கியத்துவம், இது ரொம்ப முக்கியம். நைட்ரோஜினஸ் காரம் மற்றும் கனிம வேதியியலில் பயன்படும் காரத்தை வேறுபடுத்துக, ஆர்கி பாக்டீரியங்கள். சரிங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, இந்த 3 செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்பாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்திருக்கு. ஸோ அதை வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். மொனிராவின் சிறப்பு பண்பு, பிரயோஃபைட்டுகள் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா, உனது விடையை நியாயப்படுத்து, சுவாச வேர்கள். அதுக்கடுத்து 28 புக் பேக்கில் நம்ம பார்த்துருக்கலாம். கீழ்காண்டவற்று கலைச்சொற்கள் தருக, வளமற்ற மகரந்தாள், மகரந்தாள் ஒரு கட்டாக இணைந்த மகரந்தாள்கள், அள்ளிகை இதழ்களுடன் இணைந்திருத்தல், ஊநீர் சார் வகைப்பாடு, உட்கருவியின் பணிகள், இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினு.
மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? RNA வகைகளை குறிப்பிடுக. மைக்ரோபிளாஸ்மா படம் மறைந்து பாகம் குறி. இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ அடுத்த இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். நொதிகளின் பண்பு, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிணாம வகைப்பாட்டியல் வேறுபடுத்துக. தாவரங்களில் பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்கள். சொலனேசி குடும்பத்தின் பொருளாதார முக்கியத்துவம். தாவர செல் விலங்கு செல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடியது தான். சரிங்களா? குடுவை தாவரத்தின் இலையின் மாற்றோறு பற்றி எழுதுக. தாவர செல்லை படம் வரைந்த பாகம் குறி. இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. முதன்மை வளர்ச்சிதை மாற்றப் பொருள், இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றப் பொருள் என்றால் என்ன? விளக்கத்தூரி குரோமோசோம் பற்றி விரிவாக எழுதுவோம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். இங்கே பாருங்கள், முனிராவின் சிறப்பு பண்பு, இது ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் பசுங்கணித்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதியாக உணவு விடையை நியாயப்படுத்துக. பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வேரின் பகுதிகளை படம் வரைந்த பாகம் குறி. இந்த 28 பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ்க்கு மேலே ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. அதுக்கடுத்து ஹெர்பேரியத்தின் பயன்கள், செல்சோரின் முக்கிய பணி, மியாசிஸோட முக்கியத்துவம், நொதியின் பண்பு, இது பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. பாலிட்டின் குரோமோசோம் பற்றி குறிப்பிடுதுக. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லேயே நமக்கு 15 மார்க்ஸுக்கு என்ன இருக்குது? ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. ஸோ எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா, நான் மினிமம் படிக்கணும். சரிங்களா? பாஸ் மார்க் எடுக்கணும், கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும்னா நீங்கள் இதையாவது கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி, ஜிம்னோஸ்பமுக்கும் அஞ்சியோஸ்பமுக்கும் உள்ள வேறுபாடு, இலை அடுக்கமைவு வகைகளை விவரி, சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, கிளைட்டோரேட் இனர்ஷியா மலர் பண்புகளை விளக்குக, பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டினை எழுதுக, தாவர செல்லின் அமைப்பு, இது பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது இந்த 3 கொஸ்டின் பேப்பரில் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். டிஎன்ஏவின் அமைப்பை விவரி, G0 நிலை பற்றி குறிப்பிட்டிருக்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ப்போம். ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டு விவரி, இந்த டிஎன்ஏவின் பண்பு. சரிங்களா? அமைப்புன்னு கேட்கலாம், பண்புன்னு கேட்கலாம், எல்லாமே ஒரே ஆன்சர்ஸ் தான். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இங்கிலே ஒரு 5 மார்க்கு. வேரின் பகுதிகளை படம் வரைந்து விவரிக்கும், இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இங்கே ஒரு 5 மார்க்ஸு. மைட்டாசிஸ் சுழற்சியை பற்றி எழுதுக. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, விதைகளின் முக்கியத்துவம், கிளைட்டோரியா டென்னேஷியா கலை சொற்களால் விவரி, வண்ணக்கணிகம் வெளிர்கணிகம் வேறுபாடுக, தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கணிகளின் வகைகளை விவரி, மியூசா பாரடிசிக்காவை கலைச்சொற்களால் விவரி. சரிங்களா? இந்த கலைச்சொல் விளக்கம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லே. ஸோ உங்களால் எது எதெல்லாமா படிக்க முடியுமோ அதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஃபைனல் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் நிறை குறை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இதுலேயே நீங்கள் 3 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஒரு மாற்றம் 86, ஆணிவேர் உருமாற்றத்தை விளக்குக, ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடுகள். சரிங்களா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் 10 மார்க்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி சூழ் ஒட்டுமுறை வகைகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இலை அடுக்கமைவு, ஐசிஎன் பெயர் சுட்டம், இந்த கிளைட்டோரேட் டென்னேஷியா பாருங்கள், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 4 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் இந்த 2 5 கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 4மே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் ரிப்பீட்டடு. டிஎன்ஏவின் பண்புகளை விவரி. சரிங்களா? அதாவது பண்பினை எழுதுக, இதுவும் ரிப்பீட்டடு. மைட்டாசிஸ் மையாசிஸ், மோஸ்ட்லி இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஏன்னா இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டிஎன்ஏ பண்பு இங்கே கேட்டிருக்காங்களா, கிளைட்டோரேட் டென்னேஷியா கேட்டிருக்காங்களா. அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், தாவர செல்லோட விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, சூழ் ஒட்டுமுறையின் வகைகள். ஸோ இந்த 2 கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டினில் வந்துருச்சு. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய கொஸ்டின் பேப்பருக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக ஆன்சர்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினையாவது கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் அடுத்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.